சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல், சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக பிரிவு விஜயின் டிவிகே அரசுக்கு உறுதியான ஒரு ஆதரவை அளித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் கூட்டணி அமைக்க முயன்றதாக ஒரு குற்றச்சாட்டுகளும் இதுவரைக்கும் எழுந்து கொண்டும் தான் இருக்கிறது. அதை பிடிக்கவில்லை என்கிற ஒரு காரணத்தினால் மட்டுமே சி.வி. சண்முகம் அவர்கள் அவருடன் சேர்ந்த 30 எம்எல்ஏக்கள் மொத்தம் டிவிகேவுடன் இணையப் போவதாகவும் ஒரு தகவல்கள் இதுவரைக்கும் இணையத்தில் பரவிக்கொண்டும் தான் இருக்கிறது. ஆனால் இதனுடைய உண்மை சம்பவங்கள் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக முழுமைக்கும் காணலாம். சி.வி. சண்முகம் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கிறார் என்றால், சுமார் 30 அதிமுக எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகத்திற்கு கீழே இருக்கிறார்கள். அவருடைய தலைமையில் விஜய்க்கு இந்த ஆதரவு முழுமைக்கும் கிடைக்குமாம். அது மட்டுமல்லாம, ஏன் இந்த கட்சியிலிருந்து வந்தீர்கள் என்று கேட்டால், அதிமுக திமுகவுடன் இணைய போகிறது, அது எங்களுக்கு பிடிக்கவில்லை. அது மட்டுமல்லாம எடப்பாடியின் தலைமை நடந்து கொள்ளக்கூடிய விதங்களும் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்கிற ஒரு காரணத்தினால் மட்டுமே நாங்கள் டிவிகேவுடன் இணைய போகிறோம் என்கிற மாதிரியும் சில தகவல்களை இதுவரைக்கும் முன்வைத்தார்கள். எஸ்.பி. வேலுமணி புதிய சட்டமன்ற குழு தலைவராகவும் எஸ்.பி. வேலுமணி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் அனைவரும் வந்ததுமே இந்த ஒரு நேரத்தில் எஸ்.பி. வேலுமணிக்கு புது சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணி தேர்வு செய்யப்பட்டார். விஜயபாஸ்கர் வைப்பாக இந்த ஒரு நேரத்தில் நியமிக்கப்பட்டார். விஜய் மக்கள் சிஎம்மாக இப்பொழுது இருக்கிறார் என்பதால் மக்களின் ஆணை விஜய்க்குத்தான் என்று சி.வி. சண்முகம் இதுவரைக்கும் பேசும் பொழுது அறிவித்திருக்கிறார். இப்பொழுது சி.வி. சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய 30 எம்எல்ஏக்களும் வந்துவிட்டார்கள். இனிமே விஜயை யாராலையும் தடுக்க முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது என்று அனைவராலும் பேசப்பட்டு கொண்டுதாங்க வந்து கொண்டிருக்கிறது. இந்த சி.வி. சண்முகம் ஏன் வைத்த சி.வி. சண்முகத்திற்கு முன்பு வைத்த இபிஎஸ்க்கு எதிரான தகவல்கள் என்ன தெரியுமா? திமுக கூட்டணியை முயற்சி இபிஎஸ் மற்றும் டிஎம்கே உடன் இணைந்து சிஎம்மாக முயன்றதாக குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் வெளியாக்கப்பட்டது. அதிமுக அடிப்படை கொள்கைகள் என்ன தெரியுமா? அதிமுக திமுகவுக்கு எதிராக உருவானது. திமுகவுடன் இணைந்ததால் அதிமுக அழிந்துவிடும் என்று சி.வி. சண்முகம் இதுவரைக்கும் கூறி, அதனால் மட்டுமே நான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துவிட்டேன் என்று அனைவரிடமும் கூறியிருக்கிறார். துரோகத்திற்கான ஒரு குற்றச்சாட்டாக எடப்பாடி பழனிசாமி இப்படி செய்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை கட்சியின் அடிப்படை கொள்கைக்கு துரோகம் என்று அனைவராலும் இதுவரைக்கும் விளக்கப்பட்டதாம். அதனால மட்டுமே தான் சி.வி. சண்முகம் இப்பொழுது டிவிகேவை தேடி வந்திருக்கிறாராம். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வெளிவரக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்ன தெரியுமா? கட்சி 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் திமுக இப்போ அதிர்ச்சியில் இருக்கிறது. ஏன்னா இவங்களுடைய கூட்டணியோட முயற்சியும் இப்போது தோல்வியில் அடைந்து விட்டது. திமுக அதிமுக கூட்டணியும் இப்போது தோல்வி அடைந்து விட்டது. அதனால் திமுக கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோர் டெஸ்ட் மே 13 நடைபெறக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் சி.வி. சண்முகம் பிரிவு ஆதரவு விஜய்க்கு பெரும் பலமாகவே இருக்கும் என்று அனைவராலும் கூறப்படுகிறது. அதிமுகவின் எதிர்காலங்கள் இப்படி இருக்கும் என்றால், அதிமுக தனியாக தேர்தலில் போட்டியிடும் என்று ஒரு தீர்மானம் என்பது நிச்சயமாக கிடையாது. ஒருவேளை இப்படி போட்டியிட்டால் அவர்களுக்கு தோல்விதான் அடைய முடியும் என்று ஒரு பக்கத்தில் இருந்து கூறப்பட்டு கொண்டும் தான் இருக்கிறது. நம்ம காத்திருந்து காணலாம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது. கருத்துக்கள் என்ன? உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், நான் உங்களுக்கு அதற்கும் பதிலளிக்கிறேன். நன்றி.